Hello friends, welcome to my channel Learn English Easy Tutor. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், அதுக்கு என்னென்ன டிப்ஸு, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கற்றுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு திட்டம் ஒன்றை உருவாக்கி அதை கடைபிடியுங்கள். இதை எப்படி சொல்லலாம்? மேக் எ ஸ்டடி ஷெட்யூல் அண்ட் ஸ்டிக் டு இட். மனப்பாடம் செய்யாமல் கருத்துக்களை புரிந்து கொள்ள கவனம் செலுத்துங்கள். ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் ரேதர் தேன் ரோட் லேர்னிங். எதையுமே புரிஞ்சு படிக்கணும், அதுதான் இதோட மீனிங். நீங்கள் படித்ததை எப்போதும் திரும்பி பாருங்கள். இதை எப்படி சொல்லலாம்? ரெகுலர்லி ரிவைஸ் வாட் யூ ஹாவ் ஸ்டடீடு. ரெகுலர்லி ரிவைஸ் வாட் யூ ஹாவ் ஸ்டடீடு. சமீபத்திய நிகழ்வுகள் பற்றி உங்களை தொடர்ந்து புதுப்பித்து கொள்ளுங்கள். இதை எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். தேர்விற்கு முன் விரைவாக திரும்பி பார்க்க சுருக்க குறிப்புகளை தயாரியுங்கள். இதை எப்படி சொல்லலாம்? மேக் ஷார்ட் நோட்ஸ் ஃபார் குவிக் ரிவிஷன் பிஃபோர் த எக்ஸாம். அளவான ஓய்வுகளை எடுத்து களைப்பை தவிருங்கள். இதை எப்படி சொல்லலாம்? டேக் ரெகுலர் பிரேக்ஸ் டு அவாய்ட் பர்ன் அவுட். நன்றாக உண்பதும் போதுமான தூக்கத்தை பெறுவது மூலம் ஆரோக்கியமாக இருங்கள். ஸ்டே ஹெல்த்தி பை ஈட்டிங் வெல் அண்ட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப். பிஃபோர் எக்ஸாம் எப்போயுமே டென்ஸ்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். உன் மீது நம்பிக்கை கொள். இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. All the best for everyone.